தங்க கூடவே தங்கும்படியாக கேட்டுக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில நாம குழம்பி போய் இருக்கிற வேளையில அன்பின் உள்ளங்களை எம்மோடு தங்கும், எங்களோடு தங்கும். இது இன்னைக்கு நாம நற்செய்தியில படிச்ச இயேசு ஆண்டவரோடு பயணிச்சுக்கிட்டு இருந்த அந்த 2 சீடர்கள், எம்மாவு நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்த 2 சீடர்கள் சொல்லிக்கொண்ட வார்த்தை. இவங்க 2 பேரும் எருசலேமில் இருந்து எம்மாவு நோக்கி பயணிச்சுக்கிட்டு போறாங்க. வழியில இயேசு ஆண்டவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. வந்தவர் இயேசு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அறிஞ்சிக்க முடியாதபடி இந்த 2 பேரினுடைய கண்களும் கட்டப்பட்ட நிலை. இந்த நிலையில இவங்க பேசிக்கிட்டே போறாங்க. பேசிக்கிட்டு போற வேளையில இயேசு ஆண்டவரை பத்தி பேசிக்கிட்டு போறாங்க. அவங்க வேதனையோடு இயேசு ஆண்டவரை பத்தி பேசிக்கிட்டு போற வேளையில இயேசு ஆண்டவர் தன்னை குறித்தே வேதத்தில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி என்பதை வெளிப்படுத்தி பேசிக்கிட்டு போறாரு. சொல்றாரு, நீங்க எதற்கு கவலைப்படுறீங்க? அவர் இறந்துட்டார் அப்படின்னா கிடையாது. அவர் இந்த உலகத்துல பாவ காரியங்களை அழித்து விட்டு தன்னுடைய விண்ணக மகிமைக்கு திரும்பி போவதற்கு முன்னதாக இந்த காரியங்களை எல்லாம் படணும், கஷ்டப்படணும், துன்பப்படணும், அடிபடணும், சிலுவையில் நொறுக்கப்படணும், மரித்து போகணும். ஆனால் மரணம் முடிவு கிடையாது, உயிர்த்தெழுதல் நிச்சயம். உயிர்த்தெழுந்துட்டாரு, அவர் இப்போ விண்ணக மகிமையை அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்தே அவர்களிடம் அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்துகின்ற வேளையில் அங்கே என்னுடைய மனதை தொட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 2 சீடர்களும் எம்மாவுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க தங்க போகிறாங்க. அவங்க தங்க போகிற வேளையில் இயேசு ஆண்டவர் இன்னும் அதிக தூரம் தான் பயணிக்கணும் அப்படி என்பது போல காமிச்சுக்கிறாரு. அந்த வேளையில் இவங்க 2 பேருக்கு இவர் யாருன்னு தெரியாது. ஆனால் வழியில் இவர் கூட பேசுகின்ற பொழுது இவர்களது மனசு அவருக்கு மிகவும் நெருக்கமானதாக போய்விடுது. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய அந்த பேச்சு, தட் கான்வர்சேஷன், அது அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தபடியாக இயேசுவை தங்க கூடவே தங்கும்படியாக கேட்டுக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் குழம்பி போய் இருக்கிற வேளையில் யாராச்சும் நமக்கு ஆதரவு கொடுத்து பேசுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்ம கூடவே ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது இல்லையா? அது போன்ற ஒரு காரியம்தான். அப்போது என்ன பண்ணுறாங்க, இந்த 2 பேரும் இயேசு ஆண்டவரை தங்க கூடவே தங்கும்படியாக எம்மோடு தங்கும், எங்களோடு தங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இயேசு ஆண்டவரும் போய் அவர்களோடு தங்கிக்கிறார். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இயேசு ஆண்டவர் எப்போதும் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. வருகிற வேளையில் அவரை நம்மால் அடையாளம் காண முடிவது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் சமயங்களில் மனுஷர்கள் மூலமாக பயணிக்கிறாரு, சமயங்களில் இடங்கள் மூலமாக நம்ம கூடவே இருக்கிறாரு, சமயங்களில் சூழ்நிலை மூலமாக இருக்கிறாரு. இப்படியாக ஆண்டவர் எல்லா வேளையிலும் நம்ம கூடவே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவரை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மை விட்டு போய்விடும்படி அனுப்பிவிடக்கூடாது. அப்படின்னா மனுஷர்கள் மூலம் அவர் எங்கள் கூட பேசுகிறார் அப்படின்னா அவர்களை 24 மணி நேரம் எங்கள் கூட போய் வைத்திருப்பதா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் நல்லவையாக இருந்தால் அவற்றை உங்களது வாழ்நாள் பூராக வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கோ போகின்றீங்க ஒரு இடம், அந்த இடம் உங்களுக்கு அமைதியை கொடுக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அமைதியான இடத்துக்கு அடிக்கடி போய் அந்த இடத்துல நீங்கள் அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக அந்த இடத்துல போனால் மட்டும்தான் அமைதியா அப்படின்னு கேட்காதீங்க. அந்த இடம் உங்களுக்கு அமைதி கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த இடத்துக்கு போனால் மட்டுமல்ல, நீங்கள் இருக்கிற இடத்துலையே அந்த இடத்துக்கான உணர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி, வல்லமை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அது போல தான் சூழ்நிலை. இன்னைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எத்தனையோ சூழ்நிலையின் காரியங்கள் எப்பேற்பட்டது தெரியுமா? நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஆகவே அன்பின் உள்ளங்களே, ஆண்டவராகிய தெய்வம் எல்லா வேளையிலும் நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நான் உன் கூட வந்து தங்குவதற்கு ரெடியாக இருக்கிறேன், என்னை நீ உன் கூட வைத்து கொள்வாயா, என்னை நீ உன்னோடு சேர்த்து வைத்து கொள்வாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கின்றார். நாம் ஆமென்று சொல்வோமாக இருந்தால் அவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? தன்னுடைய ஆழமான
வெளிப்பாடுகளை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். எப்படி இந்த 2 சீடர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, எப்போ வெளிப்படுத்தி காண்பித்தார்? அவர்கள் தங்களோடு வந்து தங்கும்படியாக கேட்ட பொழுதுதான் அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அதுபோன்று நம் ஆண்டவரோடு அந்யோன்யமாக எப்பொழுதும் வாழ்வோமாக இருந்தால், அவருடைய வேதத்தை படிக்கின்ற பொழுது, வீட்டில் டெய்லி வேதத்தை நாம் படிப்போமாக இருந்தால், வேதம் படிப்பது அவ்வளோ கடினமான காரியம் கிடையாது. அன்றாடம் நீங்கள் ஒரு சாப்டர், அதாவது ஒரு அதிகாரம் நீங்கள் படித்து பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷ காலத்தில் ஒரு முழு விவிலியத்தையும் பைபிளையும் உங்களால் படிச்சுக்க முடியும். சரி, அது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு நீங்கள் படித்து பாருங்களேன், போதுமே. உங்களுக்கு எத்தனை வருஷம் எடுத்து வேத புத்தகத்தை படித்து முடித்தா என்ன? ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் நீங்கள் அப்படி படித்து பாருங்களேன். அதன் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அவருடைய பிரசன்னம் உங்கள் கூட இருக்கும். அடுத்த காரியம், ஆண்டவரை உங்களுக்குள்ளாக செயல்பட விடணும். நீங்கள் வேதத்தை படிக்கிற பொழுது அங்கு இருந்து ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். அப்படி அவர் பேசுகின்ற பொழுது அவர் தப்பான காரியங்கள் பண்ணும்படி உங்களை அட்வைஸ் பண்ணிக்க மாட்டார். நன்மையின் காரியங்கள் பண்ணும்படி தான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பார். அதில் ஒரு சில காரியங்கள் சொல்கிறேனே, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏன் ஒற்றுமைக்கான முதல் அடி எடுத்து வைக்கக்கூடாது அப்படி என்கின்ற உணர்வை கொடுப்பார். பசங்க சொல் பேச்சு கேட்குறாங்கல்ல அப்படிங்கிற நிலை இருந்தால், நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு அனுசரித்து போனால் என்ன, அவங்கள நீங்கள் திருத்திக்கலாம், அவங்க சரியான டைமில் திருந்துவாங்க அப்படி என்கின்ற நிலப்பாட்டை உங்களுக்குள்ளாக கொடுப்பார். ஒருவேளை வியாதியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இதுவும் கடந்து போகும் என்கின்ற மனநிலையை உங்களுக்குள்ளே கொடுப்பார். நீங்கள் ஜபிக்கின்ற குடும்பமாக இருந்தால் அந்த ஜபத்தில் இன்னும் ஊக்கத்தை கொடுப்பார். ஒருவேளை ஜபிக்கின்ற குடும்பமாக இல்லை அப்படின்னு சொன்னால், ஜபிக்கும்படியாக உங்களை அவர் தூண்டி விடுவார். ஆகவே ஆண்டவரை எப்பொழுதும் உங்கள் கூட தங்கும்படியாக கேட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொள்ளுங்க. அன்றாடம் காலையில் எந்திரிக்கும் பொழுது கேளுங்க, ஆண்டவரே என்று என்னோடு எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு தங்குங்க அப்படின்னு சொல்லி. ராத்திரி தூங்க போகின்ற வேளையில் நான் கண்ணயர்ந்து தூங்குகிறேன், நிம்மதியாக தூங்குகிறேன், உங்கள் மடியில் நான் தூங்குகிறேன், என்னோடு தங்குங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்படி கேட்டு பாருங்க, நிச்சயமாக இன்றில் இருக்கின்ற நிலை மாறி உங்கள் வாழ்க்கை மகிழ்வை காணும், சிறப்பை காணும், செழிப்பை காணும். இனிமேல் சிகரம்தான், வாழ்விலே உயரம்தான். ஆமென்.